அதெல்லாம் ரிசர்வ் ஃபாரஸ்ட், ஒதுக்கப்பட்ட காடுகள், அது பாதுகாக்கப்பட்ட வனம் என்று அறிவித்து அங்கே இருக்கிறவெல்லாம் ஆக்கிரமிப்பாளர்கள் அவங்களை வெளியேற்றணும், புலிகள் சரணாலயம் அமைக்கணும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தது. உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நாங்கள் மதிக்கிறோம். நீதியரசர்கள் அப்படி தீர்ப்பு சொல்வதை மாநில அரசாங்கங்கள் இங்கிருந்து என்ன தரவுகளை கொடுத்திருக்கோ அதை வைத்துக் கொண்டுதான் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிக்கும். எங்களது பிரச்சனை எல்லாமே மாநில அரசின் மீது மட்டும்தான். ஏனென்றால் 2009 இந்த பகுதியை ரிசர்வ் ஃபாரஸ்ட் அறிவிச்சிருக்காங்க. 2009 இந்த பகுதி மக்கள்கிட்ட எந்த விதமான கலந்தாய்வும் நடத்தல, எந்த விதமான கன்சல்டேஷன் இல்லை. இங்க இருக்கிற விவசாயிகளை கலந்து கூட பேசாமல் இந்த பகுதி ரிசர்வ் ஃபாரஸ்ட் என்று அறிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த பகுதியில் ஒரு 100-150 வருஷமா வன விவசாயிகள் அவங்க இங்க குடியிருக்கிறாங்க, விவசாயம் பண்றாங்க. இதுவரைக்கும் இந்த 100 வருஷத்துல ஒரு தடவை கூட யாரும் புலியை பார்த்ததில்லை. ஒரு புலி கூட வந்து ஒரு ஆட்டை சாப்பிட்டுருச்சு, மாட்டை சாப்பிட்டுருச்சு, ஒரு சம்பவம் கூட இல்லை. எந்த காவல் நிலையத்திலையும் ஒரு எஃப்ஐஆர் கூட அப்படி பதிவாகல. ஒரு கை குழந்தைய கூட புலி கடிச்சிட்டு ஓடிடுச்சு, அவங்கள புலி தாக்கிடுச்சுன்ற கம்ப்ளைண்ட் இல்லை. இதெல்லாம் மற்ற பகுதியில் நடக்குது. கேரளாவில் எல்லாம் இந்த மாதிரி நிறைய கூட்டமா தாக்கியது, இந்த மாதிரி வழக்கு பதிவாகும். இந்த எந்த வழக்கும் இல்லை. புலிகள் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதியை புலிகள் சரணாலயம் என்று அறிவித்திருப்பது என்பது இது மாநில சரியான முறையில் இதை பரிசீலிக்கல என்கிறதா எங்களது ஆதங்கம், வருத்தம், கோபம் எல்லாம். இந்த பகுதி மக்கள்லாம் கொதிச்சு போயிருக்காங்க. 40,000 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 10,000 குடும்பங்கள்னா அவங்களுக்கெல்லாம் ரேஷன் கார்டு இருக்கு, அவங்களுக்கெல்லாம் மின்சார இணைப்பு இருக்கு. இந்த ஆக்கிரமிப்பு பகுதி என்று அறிவிக்கப்பட்ட இந்த பகுதிகள் எல்லாம் பள்ளிக்கூடங்கள் இருக்கு, அரசு மருத்துவமனைகள் இருக்கு, சாலை வசதிகள் இருக்கு. அப்போ இவங்க மேல 4,000 பேர் மேல கேஸ் போட்டு என்ன பண்றது? அப்போ அங்கே ரேஷன் கடை வச்சவர் யார்? அவர் மேலே ஒரு எஃப்ஐஆர் போடணும்ல. அங்கே ரோடு போட்டது யார்? அவங்க மேல ஒரு எஃப்ஐஆர் போடணும்ல. அங்கே மின்சார இணைப்பு கொடுத்தது யார்? ஆக்கிரமிப்பு அவங்க மேல யார் எஃப்ஐஆர் போடுறது? அப்ப இவ்வளவும் செய்தது அரசாங்கம். கிட்டத்தட்ட 98 கிராமங்கள் இன்னைக்கு பாதிக்கப்படும் போது கடைசியா பிரச்சனையை மக்கள் தலையில சாத்தி அவங்க மேல வழக்கு, அவங்க ஆக்கிரமிப்பாளர், அவங்க வெளியேற்றணும். அது காரணம் கேட்டால் நீதிமன்றத்துக்கு சொல்றது. நீதிமன்றம் சொல்லட்டும். தமிழ்நாடு அரசாங்கம் சீராய்வு மனு தாக்கல் செய்யணும் உச்சநீதிமன்றத்தில்னு நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கோம். தேனி மாவட்ட பாரதிய